கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 50 கிராம் உளுந்தம் பருப்பை சேர்த்து லோ ஃப்ளேமில் கலர் மாறுற வரையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கட் பண்ணிய 10 சாம்பார் வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி, கட் பண்ணிய 3 தக்காளி சேர்த்து தக்காளி மசிகிற வரையும் வதக்கி, கட் பண்ணிய 5 பல் பூண்டு, 3 காய்ந்த மிளகாய், சிறிதளவு புளி கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி, ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் வதக்கிய தக்காளி மிக்ஸை சேர்த்து அரைத்து, வதக்கிய உளுந்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து அரைத்தெடுத்து, கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் சேர்த்து தாளிப்பை சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு சட்னி ரெடி.